ஜஸ்ட் ஐடி அப்படிங்கிற ஒரு நேமில் நான் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிக்ஷனரியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து ஐடி அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இந்த ஐடியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நம்பர், ஓகேவா, 1 2 3 4 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். யூசர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஒரு டேட்டா, யூசருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா, ஓகேவா, XYZ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, யூசருக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா, பாஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் பாஸ்க்கு வந்து 1 2 3 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 3 டேட்டா, அதாவது ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் மாதிரி நான் ஒரு டேட்டா பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எனக்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, பாஸ்வேர்டை எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா தீஸ் டாட், ஓகேவா, தீஸ் நான் ஒரு சாரி உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். எப்படின்னா ஜஸ்ட் வந்து ஐடின்னு கொடுத்துட்டு, ஓகேவா, ஐடி கொடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ பாஸ்வேர்ட் ஈக்குவல்ஸ் டு போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 3 4 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்படி